Biology students, viewers, and respectable people to my channel. Right, students, we are in second lesson. The second lesson is human reproduction. So, in Tamil, Manida Inapirikam. So, in this lesson, today's section, I would like to teach about mammary gland. So, in this lesson, this is the seventh most video. So, today's section, we are going to discuss about mammary gland. So, in Tamil, Paal Surapigal. So, a mammary gland found in all mammals. The major function of the mammary gland is secrete milk. Okay, so today we are going to discuss about the structure of mammary gland. So what are the internal and external organ found in the mammary gland, mention the role. Okay, so come to introductory part. So the mammary glands are modified sweat gland. Mammary glands are modified sweat glands present in both sexes. ஓகே மெமரி கிளாண்ட் பால் சுரப்பிகள் என்பது மாடிஃபைடு மாறுபாடடைந்த ஸ்வெட் கிளாண்ட்ஸ்னு வியர்வை சுரப்பி. ஓகே ஸோ மோஸ்ட் ஆஃப் தம் யூ டோன்ட் நோ அபவுட் மெமரி கிளாண்ட் இல்லைங்களா. ஸோ மெமரி கிளாண்டை பற்றி பால் சுரப்பி பற்றி உங்களுக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து இயற்கையாக வர்றது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க, கரெக்டு தான். ஆனால் இந்த மெமரி கிளாண்ட் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட். இது ஒரு வியர்வை சுரப்பி. இப்போ நம்ம பாடியில் எப்படி ஸ்வெட் வந்து வியர்வை காமனாக வெளியே வருது, அதே மாதிரி this also mammary gland also release a milk. Okay, so this is the modified sweat gland. Okay, mammary gland or modified மாறுபாடடைந்த sweat gland அப்படின்னா வியர்வை சுரப்பின் மாறுபாடாகும். ஸோ திஸ் மெமரி கிளாண்ட் present in both sexes, ரெண்டு பாலினங்களிலும், அதாவது both sexனா மேல் அண்ட் ஃபீமேல். ஓகே, ரெண்டுலையுமே இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் ருடிமெண்ட்ரினா எச்ச உறுப்பு. சரிங்களா, இட் இஸ் ருடிமெண்ட்ரி இன் மேல்ஸ், ஒரு எச்ச உறுப்பாக, ஒரு மீதமான உறுப்பாக, சரிங்களா, ஒரு எஞ்சிய உறுப்பாக ஆண்ல இருக்குது. அதாவது பாலூட்டிகளில் வரக்கூடிய மேல்ல. சரிங்களா, மேமல்ஸில் வரக்கூடிய மேல்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ருடிமெண்ட்ரியாக இருக்கும். இட் இஸ் ருடிமெண்ட்ரி பர்டிகுலர்லி இன் ஹியூமன்ஸ். இட் இஸ் ருடிமெண்ட்ரி இன் மேல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் இன் ஃபீமேல். சரிங்களா, ஸோ ஃபீமேல் பெண் உயிரிகள் இது ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ வாட் இஸ் த மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மெமரி கிளாண்ட்? இட்ஸ் செக்ரீட் மில்க். ஓகே, ஸோ கம் டு த நெக்ஸ்ட் பார்ட். Here, next we are broadly talk about எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெமரி கிளாண்ட். ஓகே, ஸோ அந்த மெமரி கிளாண்ட், அந்த பால் சுரப்பியினுடைய வெளிப்புற அமைப்பை பற்றி பார்க்கலாம். பாருங்க, எ பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட். சரிங்களா, பேர்னா ரெண்டு, பேர்னா டூ. ஓகே, ரெண்டு மெமரி கிளாண்ட் இருக்கு. பர்டிகுலர்லி இன் ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ நம்ம பாட்டுக்கிற ஹியூமன் பீயிங்ஸுடைய மெமரி கிளாண்டை பற்றி தான் பாட்டுக்கிறோம். A pair of memory glands is located. ஸோ ரெண்டு மெமரி கிளாண்ட் இருக்கு. located in the, எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, glands is located in the thoracic region. thoracic. ஓகே, ஸோ பிலோ த நெக்கு கீழே கூடிய பகுதியை நம்ம thoracic region சொல்லுவோம். ஓகே, ஸோ இன்சைடு rib bones are found. So outside these memory glands are found. Okay, are located. So this thoracic region possess with a pair of memory gland. Okay, so அந்த thoracic region நெஞ்சு பகுதியில் ரெண்டு என்ன இருக்குதுங்க, ஸோ மெமரி கிளாண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. thoracic regionனா நெஞ்சு பகுதின்னு அர்த்தம், மார்பு பகுதி. எ பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட்ஸ். ஓகே, பேர்னா ரெண்டு. எ பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட்ஸ் இஸ் லொக்கேட்டட் இந்த, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லொக்கேட்டட் இந்த thoracic region. thoracic region அந்த நெஞ்சு பகுதியில் இருக்குதுங்கிறாங்க. இட் கண்டைன்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா, this contain external structure. It contains glandular tissue. சுரப்பு திசுக்களை கொண்டுள்ளது. சரிங்களா, glands means it secrete kind of chemicals or maybe some other things. Okay, it secrete, இது ஏதோ ஒன்று செக்ரீட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். இட் கண்டைன் கிளாண்டுலார் டிஷ்யூ அப்படின்னா சுரப்பு திசுக்களை கொண்டுள்ளது. அண்ட் வேரியபிள் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபேட். சரிங்களா, ஸோ வெவ்வேறு அளவுகளில் ஃபேட்டையும் வச்சிருக்குது. ஓகே, இட் கண்டைன் கிளாண்டுலார் டிஷ்யூ எலாங் வித் வேரியபிள் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபேட். சரிங்களா, வெவ்வேறு அளவுகளில் கொழுப்பையும் வைத்துள்ளது. வித், இது கூட பார்த்தீங்கன்னா வித் மீடியன் நிப்பிள். சரிங்களா, சின்ன நிப்பிள். சரிங்களா, காம்புன்னு சொல்லுவோம். ஸோ மீடியன் நிப்பிள், காம்பு பகுதியும் இருக்குது. வித் மீடியன், ஒரு சின்ன ஒரு அளவு தரத்தில் நிப்பிள், ஸோ அந்த காம்பு பகுதியும் உள்ளது. ஸோ தேட் இஸ் திஸ் நிப்பிள் இஸ் சரௌண்டட் பை, அதை சூழ்ந்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிக்மெண்டட், நிறமி கொண்ட. ஓகே, சரௌண்டட் பை அ பிக்மெண்டட் ஏரியா
called the சரிங்களா areola. That is what's the term name areola. So median nipple found in the mammary gland. So that mammary gland nipple is surrounded by a pigmented, so brown color, dark brown color அந்த ஏரியா மட்டும். ஸோ சரௌண்டட் பை பிக்மெண்டட் நிறமி கொண்ட ஏரியா அந்த இடத்துல இருக்குது, நிப்பில் ரவுண்டா சுற்றி. ஸோ தேட் ஏரியா இஸ் கால் வாட், அந்த நிறமி கொண்ட பகுதியோட பேர் என்ன, ஏரியோலா. சரிங்களா, கேட்கலாம் வாட் இஸ் பி ஏரியோலா ஒரு 3 மேலே கேட்கலாம் பார்த்து. நெக்ஸ்ட் செவரல் சிபேசியஸ் கிளாண்ட். சிபேசியஸ் கிளாண்ட் அப்படின்னா இது வந்து ஆயில்ல உற்பத்தி பண்ணக்கூடியது. சிபம்னா ஆயில். சரிங்களா, ஸோ சிபேசியஸ் கிளாண்ட்னா ஆயில். சரிங்களா, இது வந்து ஆயிலை செக்ரேட் பண்ணக்கூடிய சில இதுவும் அந்த இடத்துல இருக்குது. செவரல் சிபேசியஸ் கிளாண்ட். சிபேசியஸ் கிளாண்ட் வேர் தி லொக்கேட்டட், so in the areolar region, that pigmented area possess with lot of several sebaceous glands, oil சுரப்பிகளை கொண்டுள்ளது. ஆயிலை செக்ரேட் பண்ணக்கூடிய சுரப்பி அந்த இடத்துல இருக்குது. ஸோ செவரல் சிபேசியஸ் கிளாண்ட் கால்ட் ஏரியோலார் கிளாண்ட். சரிங்களா, ஸோ அந்த சிபேசியஸ் கிளாண்டை நம்ம அறிவியல் டைம்ல எப்படி சொல்றோம், ஏரியோலார் கிளாண்ட்னு சொல்றோம். ஸோ செவரல் ஏரியோலார் கிளாண்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஆன் த சர்ஃபேஸ். சரிங்களா, அந்த ஏரியோலார் ரீஜியனுடைய சர்ஃபேஸ்ல லாட் ஆஃப் areolar gland, that means sebaceous gland, oil secreting glands are found. Okay, so and they reduce cracking. ஸோ அந்த ஆயில் கிளாண்ட் அங்கே இருக்கிறனால அங்கே என்ன யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் சிபேசியஸ் கிளாண்ட் ஆர் ஏரியோரல் கிளாண்ட் செக்ரேட் ஆயிலி சப்ஸ்டன்ஸ். ஸோ தட் சப்ஸ்டன்ஸ், தட் ஆயில் ரெடியூஸ் த கிராக்கிங். கிராக்கிங்னா வெடித்தல். எந்த இடத்துல ரெடியூஸ்னா குறைத்தல். அப்போ வந்து எதை ரெடியூஸ் த கிராக்கிங், ஸோ வெடிப்பை குறைக்கிறது. எந்த இடத்துல அந்த வெடிப்பு ஏற்படுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கம் டு த பார்ட். ஸோ ரெடியூஸ் த கிராக்கிங் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த நிப்பிள். ஸோ நிப்பிளில் வந்து அந்த காம்பு பகுதியில் ஏதாவது வெடிப்புகள் ஏற்படும் போது, அந்த காம்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கின் தோலில் வெடிப்புகள் ஏற்படும் போது, ஸோ திஸ் ஆயிலி செக்ரீஷன். Okay, the sebaceous gland secrete oil. That oil prevent or reduce the cracking of the skin in the nipple. புரிஞ்சுங்களா இப்போ? So this is the external structure of the mammary gland. So let me move to what is meant by internal structure. சரிங்களா, so next we are going to discuss about internal structure. உட்புறம் பத்தி பார்க்கலாம். So here the second part is internal structure of மெமரி கிளாண்ட். சரிங்களா, ஸோ அந்த பால் சுரப்பியின் உள்புற அமைப்பு. ஸோ அந்த மெமரி கிளாண்ட் உள்பக்கம் பார்க்கலாம். இன்டர்னலி உள்பக்கம், அந்த மெமரி கிளாண்டுடைய இன்டர்னல் அப்படின்னு உள்பக்கம்னு அர்த்தம். மெமரி கிளாண்டை உள்பக்கம் பார்த்தீங்கன்னா, பால் சுரப்பி உள்ள பார்த்தீங்கன்னா, இன்டர்னலி ஈச் மெமரி கிளாண்ட், ஒவ்வொரு மெமரி கிளாண்டுமே கன்சிஸ்ட் ஆஃப், உள்ள இனத்தை வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 25 லோப்ஸ். சரிங்களா, 2லிருந்து 25 வரைக்கும் கதுப்புகள். லோப்னா கதுப்புகள் வச்சிருக்குது. ஸோ இன்டர்னலி ஈச் மெமரி கிளாண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 25 லோப்ஸ். சரிங்களா, 2லிருந்து 25 வரைக்கும் அவ்வளோ அளவுகளை 2 இருக்கலாம், இல்லைன்னா 2, 3, 5, 10, 15, 20, 25, மொத்தம் 2லேருந்து 25க்குள்ள வந்து நம்மளுக்கு லோப்ஸ் இருக்கும். லோப்ஸ்னா கதுப்புகள், சின்ன சின்ன வட்டமாக இருக்கும் லோப். ஓகே, ஸோ லோப்ஸ், தட் லோப்ஸ் ஆர் செப்பரேட் பை, ஸோ ஒரு லோபையும் இன்னொரு லோபையும் யார் வந்து அந்த ஒரு கதுப்பையும் இன்னொரு கதுப்பையும் யார் செப்பரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈச் லோபிஸ். ஓகே, த லோப்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. கொழுப்பு பொருட்களும், ஃபேட்னா கொழுப்பு, கனெக்டிவ் டிஷ்யூனா இணைப்பு திசுக்கள். ஃபேட்டும் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ எதை செப்பரேட் பண்ணுது, நம்ம அந்த லோபை செப்பரேட் பண்ணுது. ஒன்ஸ் அகைன், இன்டர்னலி each memory gland consists of 2 to 25 lobes that are separated by fat and connective tissue. Okay, understood? Next, each lobe is made up of, okay, if you take lobe, இப்போ இந்த ஒவ்வொரு லோப் எடுத்துல, லோபுங்கிறது ரவுண்டாக இருக்கு. நான் பிக்சரில் காட்டுறேன், நெக்ஸ்ட் உங்களுக்கு டயக்ராம் காட்டும், டயக்ராம் பார்த்துக்கலாம். அந்த லோப்னு என்னென்னு தெரிஞ்சு நீங்கள் ஆட்டோமேட்டிக்கி, ஸோ யூ ஷுட் ரைட் கரெக்ட்லி ஆர் ப்ராப்பர்லி. ஓகே, பாரு. ஸோ ஈச் லோப் இஸ் மேட் அப். அந்த லோப்னு சொல்லி வட்ட வடிவமாக இருக்கு இல்லைங்களா, நிறைய இருக்கும். நம்மளுடைய லங்ஸ் இருக்கு இல்லைங்களா, லங்ஸுக்குள்ள ஆல்வியோல் இருக்கு இல்லைங்களா, லேர்ன்ட் இன் லோயர் ஆர் 12th standard or maybe 11th or 10th standard, already லேர்ன்ட். யூ ஜஸ்ட்
ஆல்ரெடி யூ நோ அபவுட் லங்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஆல்வியோலை அப்படின்னு சொல்லி ஏர் சாக் அதே மாதிரி தான் இங்கே லோபுங்கிறது. ஈச் லோப் அந்த மெமரி கிளாண்ட் இருக்கிற லோப் இஸ் மேட் ஆஃப் எதால் உருவாக்கப்பட்டதுன்னா லோபியூல்ஸ். ஓகே, ஸோ அந்த லோபுக்கு உள்ள அந்த லோபு வந்து எதால் ஆக்கப்பட்டது? லோபியூல்ஸ். லோபியூல்ஸ்னா நுண்கதுப்புகள். இது வந்து லோப்னா கதுப்பு, அதுக்குள்ள அது வந்து எதால் ஆக்கப்பட்டிருக்குதுன்னா லொபியூல்ஸ், நுண்கதுப்புகளால். ஓகே, ஸோ ஈச் லோபீஸ் made up of lobules, okay, which contain that lobules contain acini or alveoli. அந்த லோபியூலுக்குள்ள பாத்தீங்கன்னா which contain acini or alveoli. so acini or alveoli னா மீச்சிறு கதுப்புகள்னு சொல்லுவோம். acini or alveoli otherwise called as மீச்சிறு கதுப்புகள். okay, so that acini or alveoli internally which are lined by epithelial cells. அந்த ஆல்வியோலை அல்லது அசினியினுடைய உள்பக்கத்துல பாத்தீங்கன்னா எது உள்ள படர்ந்திருக்கிறது, எது லைனா இருக்கு, எது படர்ந்திருக்கிறது? எபித்தீலியல் செல்ஸ். அப்ப அசினி அல்லது ஆல்வியோலின் உள்பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய எபித்தீலியல் செல்ஸ் உள்ள பரவி இருக்கு. சரிங்களா? ஸோ தி செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலை செக்ரேட் மில்க். சரிங்களா? ஸோ தி செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலை, சரிங்களா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த செல்கள் தான் செக்ரேட் மில்க். ஓகே, திஸ் செல்ஸ் ஆஃப் ஆல்வியோலை செக்ரேட் வாட்? மில்க். இந்த எபித்தீலியல் செல்ஸ் சொல்றோம் இல்லைங்களா? ஸோ திஸ் எபித்தீலியல் செல்ஸ், ஸோ ஓகே, secrete large or little quantity of milk. Okay, அப்போ once again repeat பண்ணலாம். Internally mammary gland consists of 2 to 25 lobes. That lobe is separated by fat and connective tissue. Okay, next, each lobe is made up of, ஒவ்வொரு லோபுமே made up of lobules, which the lobule contain acini or alveoli. That acini or alveoli is lined with epithelial cells. So this epithelial cells secrete what? Milk. Okay, so let me move to next part. Here the alveoli, okay, lobules contain acini alveoli. That alveoli lined with epithelial cells. Okay, so this alveoli open into the mammary tubules. இந்த ஆல்வியோலை வந்து எங்க திறக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டயக்ராம்ல காட்ட, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இந்த ஆல்வியோலை ஓப்பன் இன்டு தி மெமரி டியூபியூல்ஸ். திஸ் ஆல் So the alveoli open into the memory tubules. memory tubule தமிழ் என்ன சொல்லணும்னா பால் நுண்குழல்களுக்குள், பால் நுண்குழல்கள்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஆல்வியோலை எங்க ஓப்பன் ஆகுது? பால் நுண்குழல்களுக்குள். அதாவது this alveoli open into the memory tubules. Okay, so this memory tubules, the tubules of each lobe, okay, joint this memory tubules of each lobe. அந்த லோப்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு memory tubules, so the memory tubules of each lobe join to form a memory duct. so அந்த memory tubules பால் நுண்குழல்கள் memory tubules எல்லாம் ஒன்று சேர்ந்து இணைந்து join to form a, எல்லாம் ஒன்று சேர்ந்து என்னவா மாறுதுன்னா மெமரி டக்ட். மெமரி டக்ட்னா பால் நாளமாக மாறுகிறது. புரிஞ்சுங்களா? அப்போ ஆல்வியோலை ஓப்பன் இன்டு தி மெமரி டியூபிள்ஸ். ஸோ மெமரி டியூபிள்ஸ், லாட் ஆஃப் மெமரி டியூபிள்ஸ் 3 or 4 or 5 லாட் ஆஃப் மெமரி டியூபிள்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் ஏ மெமரி டக்ட். கடைசி என்ன உருவாக்கிறது? மெமரி டியூபிள்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஃபார்ம் ஏ மெமரி டக்ட். ஓகே, பால் நாளமாக மாறுகிறது. செவரல் மெமரி டக்ட், இந்த மாதிரி நிறைய மெமரி டக்ட் அடுத்து என்ன பண்ணும்னா செவரல் மெமரி டக்ட். இந்த மெமரி டக்ட் வந்து ஜாயின், இதுக்கெல்லாம் ஒன்று சேருது. செவரல் மெமரி டக்ட் ஜாயின் டு ஃபார்ம் ஏ ஒய்டர், அகன்ற. சரிங்களா? அப்போ இந்த டியூபிள்ஸ், மெமரி டியூபிள்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து மெமரி டக்டா மாறிச்சு. இப்போ இந்த மெமரி டக்ட் எல்லாம் ஒன்று சேருது. ஓகே, ஸோ இந்த ஈச் மெமரி டக்ட், செவரல் மெமரி டக்ட் ஜாயின் டு ஃபார்ம் ஏ ஒய்டர் மெமரி ஆம்புலா. சரிங்களா? ஸோ இந்த மெமரி டக்ட் எல்லாம் ஒன்று சேர்ந்து, மெமரி டக்ட் பால் நாளம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஜாயிண்ட் ஆகி ஃபார்ம் ஏ ஒய்டர் வாட்? மெமரி ஆம்புலா. பால் விரிமுனைகள்னு சொல்லுவோம். பால் விரிமுனைகளாக மாறுகிறது. நெக்ஸ்ட், the memory ampulla is connected to this wider memory ampulla, பால் விரிமுனைகள். this memory ampulla is connected, இது யாரோட போய் இணைதுன்னு பார்த்தீங்கன்னா connected to the lactiferous duct, பால் உந்து நாளம். இந்த நிப்பிள், அந்த முன்பதில் நிப்பிள் இருக்கு இல்லைங்களா, காம்பு, அந்த காம்புல இருக்கக்கூடிய லாக்டிஃபரஸ் டக்ட் பால் உந்து நாளத்துடன் போய் இணைகிறது. ஹூ? மெமரி ஆம்புல்லா. ஸோ மெமரி ஆம்புல்லா இஸ் கனெக்டட் டு தி லாக்டிஃபரஸ் டக்ட். லாக்டிஃபரஸ் டக்ட் ஃபவுண்ட் இன் தி நிப்பிள். ஓகே, இந்த காம்பினுடைய உள்பகுதியில் பார்த்தா லாக்டிஃபரஸ் டக்ட் இருக்கு. ஓகே, ஸோ மெமரி கிளாண்ட் இஸ் கனெக்டட் டு தி லாக்டிஃபரஸ் டக்ட்
in the nipple. சரிங்களா? அப்ப மெமரி ஆம்புலா வந்து லாக்டிஃபரஸ் டக்டோட இணையுது, பால் உந்துநாளத்தோட இணையுது. நெக்ஸ்ட் பாருங்க. ஹியர் அண்டர் த நிப்பிள், சரிங்களா? நிப்பிளுக்கு கீழே, அந்த பால் காம்புக்கு கீழே அண்டர் த நிப்பிள், ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட், ஒவ்வொரு பால் உந்து நாளமும், ஈச் லாக்டிஃபரஸ், ஒவ்வொரு லாக்டிஃபரஸ் டக்டும் எக்ஸ்பேண்ட், எக்ஸ்பேண்ட்னா விரிவடைகிறது, கொஞ்சம் அகலமாக மாறுகிறது. எக்ஸ்பேண்ட் விரிவடைகிறது. ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட் எக்ஸ்பேண்ட் டு ஃபார்ம், எக்ஸ்பேண்ட் ஆகி என்னவா மாறுதுன்னா டு ஃபார்ம் த லாக்டிஃபரஸ் சைனஸ். ஸோ பால் குழியாக மாறுகிறது. ஓகே, அண்டர் த நிப்பிள், நிப்பிளுக்கு கீழே, ஜஸ்ட் பிலோ த நிப்பிள், நாட் ஜஸ்ட் நிப்பிள், அண்டர் த நிப்பிள், நிப்பிளுக்கு ஜஸ்ட் கீழே த லாக்டிஃபரஸ் டக்ட். ஓகே, லாக்டிஃபரஸ் டக்ட் expands to form the lactiferous sinus. Okay, பால் குழியாக மாறுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க. lactiferous sinus serve as a reservoir of the milk. சரிங்களா? ஸோ lactiferous sinus, சரிங்களா, பால் குழியானது, ஏன்னா அந்த குழிங்கிறது ஒரு சின்ன ஒரு கேவிட்டி மாதிரி. ஸோ லாக்டிஃபரஸ் சைனஸ் செர்வ் ஆஸ் தி ரிசர்வர், ரிசர்வர்னா தேக்கி வைக்கக்கூடிய, அங்கே வந்து மெமரி கிளாண்டுக்கு எதை தேக்கி வைக்கலாம்? ஸோ மில்கை, ஸோ மில்கை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு குழியாக, ஒரு ரிசர்வரை ஆக்ட் பண்ணுது. எது? லாக்டிஃபரஸ் சைனஸ். ஸோ லாக்டிஃபரஸ் சைனஸ் செர்வ் ஆஸ் ஆர் ஆக்ட் ஆஸ் ரிசர்வர் ஆஃப் மில்க், மில்கை, பாலை தேக்கி வைக்க இடமா இருக்குது. நெக்ஸ்ட், இந்த ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட், ஒவ்வொரு பால் உந்து நாளமும், திஸ் லாக்டிஃபரஸ் டக்ட் ஃபைனலி ஓப்பன் செப்பரேட்லி, தனித்தனி, எங்கே? ஒவ்வொரு லாக்டிஃபரஸ் டக்டும் தனித்தனியா நிப்பிள் எங்கே ஓப்பன் ஆகுது பாருங்க. லாக்டிஃபரஸ் டக்ட் ஓப்பன் செப்பரேட்லி பை தி மைன்யூட் போர், சின்ன துளை வழியாக ஓப்பன் ஆகுது ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த நிப்பிள். ஸோ அந்த காம்பு, நிப்பிள் மீன்ஸ் காம்பு, பால் காம்பு, அந்த பால் காம்போட முன்பு இருக்க சின்ன சின்ன துளைகளில் போய் அந்த லாக்டிஃபரஸ்னுடைய அந்த மைன்யூட் போர் ஓப்பன் ஆகுது பாருங்க. ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட் ஓப்பன், திறக்கிறது. எப்படி? தனித்தனியாவே, செப்பரேட்லி, ஒவ்வொரு லாக்டிஃபரஸ் டக்டுக்கும் ஒரு மைன்யூட் போர் இருக்கும் நிப்பிள்ல. ஓகே, ஸோ ஈச் லாக்டிஃபரஸ் டக்ட் ஓப்பன் செப்பரேட்லி பை எ மைன்யூட் போர், சின்ன சின்ன துளைகள், நுண்ணிய துளைகள், மைன்யூட் போர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த நிப்பிள். சரிங்களா? இந்த நிப்பிளுடைய முன்பதில் இருக்கும். ஓகே, ஸோ நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் பிரஸ்ட் பிகின், நார்மலாக அந்த பிரஸ்ட், மார்பக சுழற்சி எப்போ, மார்பக வளர்ச்சி இருக்குன்னு பார்த்தல, பால் சுரப்பி வளர்ச்சி எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டெவலப்மெண்ட். சரிங்களா? சாதாரண வளர்ச்சி. எதோட வளர்ச்சி? அந்த பால் சுரப்பினோட வளர்ச்சி பிகின் அட் பியூபர்ட்டி, வயது, ஒரு ஃபீமேல் வந்து வயதடையும் போது அது தொடங்குகிறது. பிகின்னா தொடங்குதல், பியூபர்ட்டினா வயதடைதல், மெனார்கி. பிரஸ்ட் பிகின் அட் தி பியூபர்ட்டி அண்ட் ப்ரோக்ரஸ் வித் சேஞ்சஸ். சரிங்களா? அப்புறம் மெதுவாக சேஞ்சஸ் ஆயிருக்கு. எப்பெல்லாம் ஆகும்? டியூரிங் மென்சுரல் சைக்கிள். ஸோ ஒவ்வொரு மென்சுரல் சைக்கிள் அப்போ இந்த மாதவிடாய் சுழற்சியின் போது என்ன ஆகும்? ஸோ அந்த பிரஸ்ட்னுடைய அந்த மெமரி கிளாண்டுடைய சைஸ், அதனுடைய இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ ஹியர் இன் நான் ப்ரெக்னென்ட் உமன், சரிங்களா, அதாவது என்ன சொல்லலாம், கருவுறாத, சரிங்களா, கருவுறாத பெண்களில், பிரெக்னென்ட் ஆகாத பெண்கள், நான் பிரெக்னென்ட் உமன், கருவுறாத பெண்களில், இன் நான் பிரெக்னென்ட் உமன் த கிளாண்டுலார் ஸ்ட்ரக்சர், இந்த சுரப்பு அமைப்பானது, இன் நான் பிரெக்னென்ட் உமன் த கிளாண்டுலார் ஸ்ட்ரக்சர் இஸ் லார்ஜ்லி அண்டர் டெவலப்டு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு, சரியான வளர்ச்சியை எத்தி இருக்காது, ரொம்ப சிறுசாக இருக்கும். லார்ஜ்லி அண்டர் டெவலப்டு. சரி, நல்லா பெரிய, நல்லா அப்சர்வ் பண்ணும், இன்டர்னலி சயின்டிஃபிக் அப்சர்வ் பண்ணும்போது அண்டர் டெவலப்டு. சரிங்களா? ஸோ சிறிய உருவமாக, சிறிய வடிவமாக இருக்கும், அண்டர் டெவலப்டு. அண்ட் த பிரஸ்ட் சைஸ் இஸ் லார்ஜ்லி, சரிங்களா, எப்போ பெருசான்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்ஸ் த பிரஸ்ட் சைஸ் இஸ் லார்ஜ், சரிங்களா, ஒருவேளை அந்த பிரஸ்ட், அந்த மெமரி கிளாண்டுடைய சைஸ் பெருசாக இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ த பிரஸ்ட் சைஸ் இஸ் லார்ஜ், ஒருவேளை பெருசாக, ஏன் பெருசாக இருக்குது, லார்ஜ் சைஸாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா டியூ டு த அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிட், உள்ளுக்குற கொழுப்பினுடைய அளவை பொறுத்து. ஸோ த பிரஸ்ட் சைஸ், தட் மீன்ஸ் மெமரி கிளாண்டுடைய சைஸ் பெருசாக இருக்கலாம், இல்லை சிறுசாக இருக்கலாம். ஸோ ஃபேட் டெபாசிட் கூடுதலாக இருந்தால் ஸோ அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். ஸோ இன்கேஸ் த ஃபேட் டெபாசிட் இஸ் வெரி லோ குவான்டிட்டி, ரொம்ப கம்மியாக இருந்தால் சிறுசாக இருக்கும். ஓகே, ஸோ த பிரஸ்ட் இஸ் லார்ஜ்லி, பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டியூ டு த அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிட், உள்ள கொழுப்பு படிவுகிற பொறுத்து. ஓகே, த சைஸ் ஆஃப் த பிரஸ்ட் டஸ் நாட் ஹேவ் an influence on the efficiency of lactation. ஓகே,
the size of the breast does not have an influence on efficiency of lactation. சரிங்களா? ஸோ இந்த மெமரி கிளானோட சைஸை வச்சு நம்ம ஸ்மால் சைஸ் ஆர் லார்ஜ் சைஸ் அதை வச்சு மில்க் செக்ரீஷனை நீங்கள் என்ன பண்ண முடியாது, உடைய அளவை தெரிஞ்சுக்க முடியாது. ஓகே, இன்கேஸ் த ஸ்மால் சைஸ் ஆஃப் மெமரி கிளாண்ட் செக்ரேட் நார்மல் குவான்டிட்டி ஆஃப் மில்க். சரிங்களா? ஸோ ஒரு வேளை மெமரி கிளாண்ட் சிறுசாக இருந்தாலும் நார்மலாக எவ்வளோ மில்க் செக்ரேட் ஆகணும் அது செக்ரேட் ஆகியே தீரும். அதே மாதிரி லார்ஜ் சைஸ் மீன்ஸ் லார்ஜ் சைஸ் மெமரி கிளாண்ட் ஆல்சோ செக்ரேட் நார்மல் குவான்டிட்டி ஆஃப் நார்மல் லெவல் ஆஃப் மில்க். அதுவும் நார்மல் லெவல் ஆஃப் மில்க் என்ன பண்ணு செக்ரேட் பண்ணும். ஸோ சைஸ் டஸ் நாட் related to milk secretion. அதுக்கு தொடர்பே கிடையாது. The size of the breast does not have an influence on the efficiency of lactation. சரிங்களா? நீங்கள் breast சைஸை வச்சு ஸோ இந்த லாக்டேஷன் பால் சுரப்பை வந்து தீர்மானம் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஸ்மால் சைஸ் breast, ஸோ ஸ்மால் சைஸ் breast ஸ்மால் சைஸ் மெமரி கிளாண்டாக இருந்தாலும் ஸோ அந்த நார்மல் குவான்டிட்டி மில்க் செக்ரேட் பண்ணியே தீரும். பெரிய சைஸ் இருந்தாலும் அந்த நார்மல் குவான்டிட்டி செக்ரேட் பண்ணும். ஸோ சைஸ் இஸ் டஸ் நாட் டிபெண்ட் அப்பான் milk secretion. Okay, so next we will see the diagram. So next is diagram. This is mammary gland structure. Mammary gland பால் சுரப்பின் தமிழில் சொல்லுவோம். வாங்க இந்த diagram பார்க்கலாம். So let me see the diagram. See the diagram. This is structure of mammary gland. பால் சுரப்பினோட அமைப்பு. So in human beings, particularly in human beings, so lot of parts found inside and outside. Okay, see the first parts. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் இஸ் சஸ்பென்சரி லிகமெண்ட் இருக்குல்ல, இங்கே சஸ்பென்சரி லிகமெண்ட். ஸோ இது வந்து சஸ்பென்சரி லிகமெண்ட்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இந்த ஆரஞ்சு கலர் இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்து அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்லுவோம். இந்த க்ரீன் கலரில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, இந்த க்ரீன் கலர் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கு இல்லைங்களா, குட்டி குட்டி ரவுண்டு, இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், லோபுன்னு சொல்லுவோம். க்ரீன் கலரில் இருக்கிற என்ன சொல்லுவோம், லோபுன்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த முன்பகுதியில் இந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக இருக்குது எல்லாமே டயர். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக இருக்குது. இந்த இடத்துல இந்த மெமரி கிளாண்டில் பார்த்தோம்னா டார்க் ப்ரௌன் கலர் இருக்குது, நல்ல டார்க் ப்ரௌனாக இருக்குது. அதை வந்து ஏரியலான்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடி வந்து காம்பு பகுதின்னு சொல்லுவோம். அதை வந்து என்ன சொல்லுவோம், நிப்பிள்னு சொல்லுவோம். பால் காம்பு நிப்பிள். இதில் சின்ன சின்ன மைனூட் போர் இருக்கும். அதுக்கடுத்து லாக்டிஃபரஸ் டக்ட் இருக்குல்ல, இங்கே லாக்டிஃபரஸ் டக்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா மெமரி ஆம்புல்லாங்கிற அந்த இது மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது வருது மெமரி ஆம்புல்லா. இதுதான் மெமரி ஆம்புல்லா. இந்த சின்ன குழி மாதிரி இருக்குல்ல, மெமரி ஆம்புல்லா. அதுக்கடுத்து மெமரி டக்ட், இது மெமரி டக்ட்டு. அப்புறம் லோபியூல் கண்டெய்னிங் ஆல்வியோலை உள்ள, லோபியூல்ஸோடு சேர்த்து ஆல்வியோல் நிறைய இருக்குல்ல, ஆல்வியோலை லோபு தான், லோபியூலுக்குள்ள ஆல்வியோலை இருக்குது. அப்புறம் மெமரி டியூபியூல்ஸ், இது டியூபியூல்ஸ் உள்ள மெமரி டியூபியூல்ஸ் நிறையா. சரிங்களா? அப்போ மெமரி டியூபியூல்ஸ் எல்லாம் ஒன்று சேருது. அதுக்கடுத்து இந்த மெமரி டக்டாக மாறுது. ஸோ மெமரி டக்ட் ஃபைனலி ஜாயின் டு தி memory ampulla. Memory ampulla leads to form a lactiferous duct. Lactiferous duct open to the minute pore in the nipple. புரிஞ்சுங்க டாக்டர்? இது ஒன் செகண்ட் இதில் பாருங்க, கொஞ்சம் டயக்ராம் நல்லா பாருங்க, அது உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த உள்பகுதியெல்லாம் ஃபேட் இருக்குங்க, இதெல்லாம் ஃபேட் நிறையா இருந்துச்சுன்னா லார்ஜ் சைஸாக இருக்குது, ஃபேட் கம்மியாக இருந்துச்சுன்னா சின்ன சைஸாக இருக்குது. இது எல்லாமே ஃபேட்டுங்க, அடிப்போஸ் டிஷ்யூ ஃபேட் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஃபுல்லாக இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாமே லோபியூல்ஸ். இந்த லைனில் போடுங்களா, இது ஃபுல்லாகவே என்னதுங்க, அந்த பாலை எடுத்து வரக்கூடிய டக்ட். சரிங்களா? லாக்டிஃபரஸ் டக்ட்டு. அதை அப்படியே ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக வச்சுக்கிறோம். நல்லா பாருங்க, லாக்டிஃபரஸ் டக்ட் இதில். சரி, தமிழில் சொல்ல பாருங்க. ஸோ இது என்ன சொல்லுவோம், ஸோ சஸ்பென்சரி லிகமெண்ட்னா தாங்கு தசைனார்னு சொல்லுவோம். சஸ்பென்சரி லிகமெண்ட்க்கு என்ன சொல்லுவாங்க, தாங்கு தசைனார். சஸ்பென்சரி லிகமெண்ட்னா தொங்கு தசைனார். அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ தான். லோப்னா கதுப்பு, ஏரியோலா அப்படின்னா வட்ட நிற நிரம்பு பகுதி, நிப்பிள் அப்படின்னா பால் காம்பு, லாக்டிஃபரஸ் டக்ட் அப்படின்னா பால் உந்து நாளம்னு சொல்லுவோம். மெமரி ஆம்புல்லானா பால் குழி இருக்குங்களா, இங்கே மெமரி ஆம்புல்லா லாக்டிஃபரஸ் சைனஸ் போத்தா சேம் மீனிங். இந்த குழி இருக்கு பாரு, இந்த குழி ரவுண்டாக பாருங்க, இந்த குழி லோபியூல் கண்டெய்னிங் ஆல்வியோலை. சரிங்களா? சுரப்பு நுண் கதுப்புகளை கொண்ட நுண்ணாளம், அப்புறம் பால் நுண்குமிழ்கள். ஓகே, ஸோ திஸ் டயக்ராம் சம்டைம் ஆஸ்க் 5 மார்க் வித் பார்ட்ஸ் ஆர் 3 மார்க். டோன்ட் ஃபர்கெட் இட்.
Sometime ask this question, definitely you should draw a diagram. Definitely this diagrams we need for this question. Okay, இந்த மெமரி கிளாண்டை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த படத்தோட செய்தி போடணும். ஸோ இந்த படம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்க. சரிங்களா, பார்த்துட்டீங்களா? ஸோ தேங்க்யூ. Today topic is over. So study well. We will meet in next video in different heading, different explanation. Thank you. Keep watching.